ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, இப்போது இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வெயில் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட வெயிலில் நம்ம எல்லாருமே வெந்து வாடி போயிட்டு இருக்கோம். அதனால தான் நான் இந்த சம்மருக்கு இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய 10 பிளேஸை நீங்கள் விசிட் பண்ணி இருக்கிற மாதிரி பிளேஸை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதை நம்ம பார்க்குறதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம 10 to 1 ஆர்டர் படியே போகலாம். 10th பிளேஸில் ஏற்காடு தான் இருக்குது. ஏற்காடு தமிழ்நாட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இதனோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு போட் ஹவுஸ் இருக்குது. அப்புறம் இதோட வியூஸ் பயங்கரமாக இருக்கும். கிளைமேட்டும் நல்லா கோல்டாக இருக்கும். ஏற்காடுக்கு எஸ்பெஷலி நிறையா பேர் அந்த ஃபோட்டோ அந்த வியூஸ்காண்டியே, அதாவது இந்த மலையிலேருந்து பார்க்குற வியூக்காண்டியே நிறையா பேர் ஏற்காடுக்கு வருவாங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிற பர்சன் இல்லை ஒரு வியூவை ரசிக்கிற பர்சனாக இருந்தால் கன்ஃபார்ம் நீங்கள் போக வேண்டிய இடம் ஏற்காடு. இந்த லிஸ்ட்டில் 9th பிளேஸில் இருக்கிற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா குன்னூர். இந்த குன்னூரும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி இது நீலகிரி ஹில்ஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. குன்னூரோட ஸ்பெஷலே அங்கே உள்ள அனிமல்ஸும் அங்கே இருக்கிற டீ பிளான்ட்ஸ் மற்ற ட்ரீஸ் எல்லாமே தான் அதோட ஸ்பெஷலே. அது பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக இருக்குன்னா அது நம்மளுக்கு ஒரு குட் ஃபீலிங்கே தரும். அதை பார்க்கும்போதே நீங்கள் ஒரு நேச்சரை ரசிக்கிற பர்சனாக இருந்தால் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் குன்னூர் போகிறது தான். அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த சம்மரை குன்னூரில் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் 8வது இடத்த பிடிச்சிருக்கிற பிளேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கேங்டாக். கேங்டாக் ஷிம்லாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே ஃபேமஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிஸ் நிறையா ஃபேமஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஹிமாலயனோட வியூஸ் ஸ்டன்னிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள டென்ஸ் ஃபாரஸ்ட் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் நார்த்தில் ஏதாச்சும் பிளேஸை இந்த சம்மருக்கு விசிட் பண்ணால் உங்களுக்கு கேங்டாக் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்த பிடிச்சிருக்கிற பிளேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வயநாடு. வயநாடு கேரளாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இதை ஒரு க்ரீன் பேரடைஸ் அப்படின்ட்டே சொல்கிறாங்க. நார்மலாகவே கேரளா க்ரீனாக தான் இருக்கும். இது கேரளாலே பயங்கர க்ரீனாக இருக்குது. அதனால் இங்கே அந்த க்ரீனிஷை பார்க்குறதுக்கே நிறையா பேர் வருவாங்க. இங்கே ஃபேவரட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க வாட்டர் ஃபால்ஸ். இங்கே இருக்க வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே பார்த்தா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று ஒரு ஃபேமஸான விஷயம் என்னென்னா இங்கே உள்ள கேவ்ஸ் தான். இது ஒரு நல்ல அட்வென்ச்சர் ட்ரிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு ஜில்லுன்னு இருக்கணும் இந்த சம்மருக்கு மற்றும் ஒரு அட்வென்ச்சர் ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி இடத்துக்கு போகணுன்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா வயநாடு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்த பிடிச்சிருக்கிற பிளேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டார்ஜிலிங் அப்படின்ட்டே சொல்லலாம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா வெஸ்ட் பெங்கால். இது கிட்டத்தட்ட சிமிலராக கேங்டாக் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இங்கே உள்ள டீ எஸ்டேட்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவும் நீங்கள் சம்மர் வெக்கேஷன் போகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்த பிடிச்சிருக்கிற பிளேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷிம்லா. இது ஹிமாச்சல் பிரதேஷில் தான் இருக்குது. இது ஹிமாச்சல் பிரதேஷோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சிட்டினே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஷிம்லாவோட ஃபேமஸான திங்ஸே அங்கே உள்ள ஆர்கிடெக்சர் தான். அது பார்க்குறதுக்கே பயங்கர அட்ராக்டிவாக பயங்கர சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே டாய் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்த ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக யுனெஸ்கோ மார்க் பண்ணியிருக்காங்க. ஷிம்லாவும் இந்த சம்மரில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்த பிடிச்சிருக்கிற பிளேஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா டல்ஹௌசி. இது ஹிமாச்சல் பிரதேஷில் லொக்கேட் ஆகிருக்கு. இதை ஒரு லிட்டில் பேரடைஸ்னே சொல்கிறாங்க. இங்கே எது ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ். அதனால் நீங்கள் ஒரு அட்வென்ச்சரை விரும்புகிற பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டல்ஹௌசி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கிற பிளேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அல்மோரா. அல்மோரா உத்தரகாண்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இதை கல்ச்சுரல் ஹார்ட் ஆஃப் குமாவுன் அப்படின்ட்டே சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே ஃபேமஸே அவங்க ஃபாலோ பண்ணுற கல்ச்சர்ஸ் தான். இது நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நம்ம பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் சம்மருக்கு ஜில்லுன்னு இருக்கும், அப்புறம் கல்ச்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா உங்களுக்கு அல்மோரா நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் 2nd பிளேஸ் பிடிச்சிருக்கிற இடம்னு கேட்டிங்கன்னா கூர்கு. கூர்கு கர்நாடகாவில் உள்ள ஒரு ஹில் ஸ்டேஷன். கூர்கில் உள்ள ஒரு ஃபேமஸான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே உள்ள ஹிஸ்டாரிக்கான சர்ச் அப்புறம் ஹிஸ்டாரிக்கான டெம்பிள்ஸ் தான்.
கூர்கில் முக்கியமான விஷயமே அங்கே உள்ள கிளைமேட் தான். பயங்கர ஜில்லுன்னு இருக்கும். அதனால் நீங்கள் சம்மருக்கு விசிட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்பாட்டாகவே இருக்குது கூர்க். இந்த லிஸ்ட்டோட ஃபைனல் ஸ்பாட், அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸில் எந்த இடம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பிட்டி. ஸ்பிட்டி வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம பார்த்ததுலே ஒரு ஹையஸ்டான பிளேஸ்னால் அது இந்த ஸ்பிட்டி தான். ஹைட்டாக இருக்குதுன்னு சொன்னோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது இந்த இடத்தோட கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர ஜில்லுன்னே இருக்கும். அதனால் சம்மருக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட் நீங்கள் தேடுறீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் ஸ்பிட்டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட் இங்கேயே முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோவில் உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.